மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். சின்ன குழந்தைகள் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் அல்லது பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். எங்கட குழந்தைகளுக்கு ஏதாவது விட்டமின் குறைபாடுகள் அல்லது போஷணை குறைபாடுகள் இருக்குமா? இவங்களுக்கு இந்த மல்டி விட்டமின் சிரப் அல்லது டேப்லெட் இது ஏதாவது கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேரோட மனசுல இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நாங்க பார்க்க போறது, பொதுவாக எங்கட குழந்தைகளை என்ன மாதிரியான போஷணை குறைபாடுகள் அல்லது விட்டமின் குறைபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதோட அறிகுறிகள் என்ன, அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இதை எப்படி நாங்க நிவர்த்தி செய்யலாம், இதுக்கு மல்டி விட்டமின் நாங்க பாவிக்கணுமா, இது சம்பந்தமான பார்வை தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். பொதுவாகவே எங்கட குழந்தைகளுக்கு எங்களோட உணவு பழக்கங்கள், நாங்க எப்படியான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்குறோம், இது எல்லாமே தங்கி இருக்குது இவங்கள இந்த விட்டமின் அல்லது போஷணை குறைபாடுகள் வாரத்துக்கு. இந்த போஷணை குறைபாடுகள் விட்டமின் குறைபாடுகளால குழந்தைகளோட வளர்ச்சியில, அவங்களோட மூளை வளர்ச்சியில, அவங்களோட அறிவாற்றல்ல, உடல் வளர்ச்சி, இப்படி நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொதுவாகவே நாங்க இந்த விட்டமின் அல்லது போஷணை குறைபாடுகள் அப்படின்னு வரப்போ எங்கட குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் 3 வகையான குறைபாடுகள் இருக்கலாம். முதலாவதான் இரும்பு சத்து குறைபாடு. அடுத்தது கால்சியம் குறைபாடு, கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது விட்டமின் டி குறைபாடு. ஸோ காமனாக இருக்கிறது இந்த குறைபாடுகள் தான். இதெல்லாம் ஏன் என்ன காரணங்களால வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எங்களோட குழந்தைகள்ல அதிக அளவாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு குறைபாடாக இருக்கிறது இந்த இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த இரும்பு அப்படிங்கிறது ஹீமோகுளோபின் உற்பத்திக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ நீங்க ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிற நேரம் இந்த ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இரும்பு சத்து அப்படிங்கிறது குழந்தைகளோட உடல் மற்றும் மூளை வளர்ச்சி, அவங்களோட காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், இது எல்லாத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். இது என்ன காரணங்களால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, முதலாவது உணவு பழக்கங்கள்ல நாங்க இரும்பு சத்து உடைய உணவுகளை எங்கட குழந்தைகளுக்கு நாங்க கொடுக்காது அல்லது அவங்க உட்கொள்ள மறுக்கிறது அல்லது போதிய அளவுல அந்த உணவுகள் பெற்றுக்கொள்ளாத காரணத்தால இந்த இரும்பு சத்து குறைபாடு வரலாம். அடுத்தது எங்களோட உணவு பழக்கத்திலே சில மாற்றங்களை நாங்க கொண்டு வரணும். சில முறையற்ற உணவு பழக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அந்த காரணங்களாலேயும் இந்த இரும்பு சத்து குறைபாடுகள் வரலாம். மூன்றாவது காரணி தான் வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன். அதாவது பிள்ளைகளுக்கு குடற்புழுக்கள் இருக்கு, நீங்க ஒழுங்காக அந்த வேர்ம் ட்ரீட்மெண்ட் செய்யலை அப்படின்னாலும் இந்த இரும்பு சத்து குறைபாடு வரலாம். அது இல்லாம வேறு சில நோய் காரணிகளாலையும் இரும்பு சத்து குறைபாடுகள் வரலாம். உண்மையிலேயே நம்ம குழந்தைகள்ல தலசீமியா போன்ற நோய்களா இருக்கட்டும் அல்லது என்பு மச்சை சாரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிற குழந்தைகளுக்கும் இந்த இரும்பு சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாதாரணமாகவே ஒரு வளர்ச்சி படியில வளரும் குழந்தைகளுக்கு போதிய அளவு இரும்பு சத்து இல்லாம அதுலயும் ஒரு குறைபாடு வரலாம். அதிக அளவுல பால் குடிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, மில்க் அதிகமா கன்சியூம் பண்ற குழந்தைகள் இருப்பாங்க. ஸோ இவங்களையும் இந்த அயன் டெஃபிஷியன்சி ஒரு காரணமாக இருக்கும். மற்ற இது உங்களோட குழந்தைகள் நிறை குறைவான குழந்தைகளாக அல்லது ப்ரீமேச்சுவர் பர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னராகவே பிறந்த குழந்தைகளா இருந்தா அந்த குழந்தைகள்லையும் இந்த ஒரு இரும்பு சத்து டெஃபிஷியன்சி இருக்கிறதுக்கான அபாயம் இருக்கு. ஸோ இப்படியான காரணங்களால உங்களோட குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடாக இருக்கிறப்போ என்ன அறிகுறிகள் குழந்தைகள்ல வெளிக்காட்டப்படும் அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தைகள் வெளிரின ஒரு தோற்றம் இருப்பாங்க. உங்களோட பிள்ளைகளை பார்க்குற நேரம் ஒரு பேல் வெளிரின ஒரு அவங்களோட உதடு, அடுத்தது அவங்களுக்கு கண்ணுக்கு கீழே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிரினதாக இருக்கும். ஸோ இது ஒரு அடையாளமாக இருக்கும் உங்களோட குழந்தையில இரும்பு சத்து குறைபாடாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள்ல இந்த புவர் எக்ஸசைஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையை செய்யறப்பவே இந்த குழந்தைகள் அதிக அளவாக களைப்படையக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ ஒரு படி ஏறுறப்போ மூச்சு வாங்குறது, ஒரு நடந்துட்டு போய் என்னால நடக்க முடியலை என்ன தூக்குங்க அப்படின்னு சொல்றது, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு விருப்பம் இல்லாம அது டயர்ட் ஆக்குறது, அடுத்தது எப்பவுமே சோர்வாக இருக்கிறது, அதிக நேரம் தூங்குறது. ஸோ இந்த இயல்புகளும் உங்களோட குழந்தைகள்ல இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான இயல்பு தான் பசியின்மை. இரும்பு சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைகள் சாப்பிட்றது பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டுல ரொம்பவே களவடிப்பாங்க, சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குடற்புழுக்கள் இருக்கிற அந்த ஹுக் வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்கிற குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த புழுக்கள் இருக்கிறதுக்கான அந்த அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும் இவங்களுக்கு. இவங்க அந்த மலை வாயில கடிக்கிறது, சொரியிறது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், சாப்பாடு பசியின்மை அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அடிக்கடி வயிற்று வலி அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், வாமிட்டிங் சென்சேஷன் வாந்தி எடுக்கணும் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும்,
ஸோ இப்படியான இயல்புகள் அல்லது அறிகுறிகள் உங்களோட குழந்தைகள்ல தென்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி குழந்தைகள்ல சின்ன குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி படியில வந்து ஒரு சின்ன ஒரு தாமதம் ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகள் வந்து பிக்கா அப்படின்னு சொல்லுவோம், அந்த உணவு அல்லாத பொருட்களை சாப்பிட தொடங்குவாங்க. இந்த பெயிண்ட்டை சாப்பிட்றது, கிரேயான்ஸ், சாக் கலரை சாப்பிட்றது, மண் சாப்பிட்றது, கறியை சாப்பிட்றது. ஸோ இப்படியான இயல்புகளும் வந்து இந்த குழந்தைகள்ல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரும்பு சத்து அப்படிங்கிறது வந்து நம்மளோட குழந்தைகளோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே அவசியமானது. ஸோ இந்த உங்களோட குழந்தைகளுக்கு இரும்பு சத்து குறைபாடாக இருக்கு அப்படின்னு சொன்னா அடிக்கடி நோய்வாய்ப்படுவாங்க. காய்ச்சல், தடுமல், இருமல், வாந்தி பேதி. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து அடிக்கடி வாரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே இந்த அயர்ன் டெஃபிஷியன்சியோட குணங்குறிகளா இருக்கும். ஸோ இப்படி உங்களோட குழந்தைகளை நீங்க அவதானிச்சீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களோட ஹீமோகுளோபின் குழந்தைகளோடது நார்மல் ரேஞ்சில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதே போதுமானதாக இருக்கும். இப்படி இரும்பு சத்து குறைபாடு உங்களோட குழந்தைகள்ல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்னா நீங்க இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் வந்து நம்மளோட மாமிசம் அல்லது நான் வெஜிடேரியன் ப்ராடக்ட்ஸ்ல நிறையவே இருக்கும். இறைச்சி, மீன், முட்டையிலெல்லாம் இருக்கும். ஸோ நீங்க இந்த ரெட் மீட் அப்படிங்கிறது பீஃப், சிக்கன் அல்லது வந்து பீஃபோட லிவர், சிக்கனோட லிவர், இது எல்லாமே வந்து இரும்பு சத்து அதிகமானதாக இருக்கும். அது இல்லாமல் மீன்கள் கொடுக்கறது, முட்டை கொடுக்கறது, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு குழந்தைகளோட இரும்பு சத்தை அதிகரிக்கலாம். அது தவிர நீங்க கீரைகள், பசலிக்கீரை, என்ன வகையான கீரையா இருக்கட்டும், வல்லாரை கீரை, மாதுளம் பழம், மற்றது பேரீச்சம்பழம், ஸோ இதெல்லாம் இரும்பு சத்தை வந்து அதிகரிக்கிற உணவுகள். நட்ஸ் இதெல்லாம் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அடுத்தது இந்த தவறான உணவு பழக்கம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பொதுவாகவே இந்த இரும்பு சத்து உடலாக துரிஞ்சப்படுறதுக்கு சில பாதகமான எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து தடையாக இருக்கும். அதாவது நீங்க வந்து சாப்பிட்டது பிறகு உங்களோட குழந்தைகளுக்கு வந்து இரும்பு சத்துடைய நீங்க உணவை எவ்வளவுதான் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு இந்த டீ, காஃபி, இந்த கேஃபைன், டேனின் இருக்கிற டீ, காஃபியை கொடுக்கறது எல்லாம் வந்து பிள்ளைகளோட அந்த இரும்பு சத்து ஆத்துறிஞ்சலுக்கு பாதகமாக இருக்கும். ஸோ நீங்க அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 ஹவர், ஒரு மணித்தியாலத்துக்கு முதலோ பிறகோ வந்து இந்த மாதிரி டீ, காஃபியை கொடுக்கக்கூடாது. பொதுவாகவே குழந்தைகளுக்கு இதை அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயமாக இருக்கும். அது தவிர சில விட்டமின் சி மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த இரும்பு சத்தாக துரிஞ்சலை துரிதப்படுத்தும். ஸோ நீங்க உங்களோட பிள்ளைகளோட சாப்பாட்டோட இந்த லைம் ஜூஸ், லெமன் ஜூஸ் கொடுக்கறது, அல்லது நீங்க ஒரு கீரை செய்றீங்க, ஒரு வல்லாரை கீரை செய்றீங்க அப்படின்னு சொன்னா, அல்லது பசலிக்கீரை செய்றீங்கன்னு சொன்னா தேசி புளி விட்டு நீங்க அதை செய்யறது, எலுமிச்சை சாறு விட்டு செய்யறது, ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகளோட இரும்பு சத்து அகத்துறிஞ்சல் அப்படிங்கறத வந்து அதிகரிக்கிற விஷயமா இருக்கும். அது தவிர நீங்க 6 மாதங்களுக்கு ஒருக்கா குழந்தைகளுக்கு இந்த பூச்சி மருந்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குடற்புழுக்களுக்குரிய அந்த டிவர்மிங் வந்து செய்யறது, அதெல்லாமே வந்து இந்த பிரச்சனைகள் குழந்தைகளை பாதுகாக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க செய்து உங்களுக்கு குழந்தைகளோட இந்த சிம்டம்ஸ் வந்து தொடர்ச்சியா இருக்கு அல்லது அவங்களோட ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குன்னா வேறு சில காரணங்களாக இருக்கக்கூடும். இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வேறு சில நோய் காரணிகளாலேயும் இந்த மாதிரி இரும்பு சத்து குறைபாடுகள் இருக்கு காரணியா இருக்கும். ஸோ இந்த கண்டிஷன்ல நீங்க வந்து ஒரு பீடியாட்ரிஷியனை அல்லது ஹிமட்டாலஜிஸ்ட், இரத்தம் சம்பந்தமான ஒரு டாக்டரை நீங்க மீட் பண்ணி அவங்களோட கன்சல்டேஷனுக்கு அடிப்படையில நீங்க இந்த அயன் சப்ளிமெண்ட், இந்த மல்டிவிட்டமினை தொடங்குறது வந்து உதவியாக இருக்கு. அடுத்த காமனான 2வது குறைபாடு தான் வந்து விட்டமின் டி குறைபாடு அப்படிங்கிறது. பொதுவாகவே இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஈஸியாகவே ஒரு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற ஒரு விஷயமாக இருக்க போகுது இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது. ஆனா சில காரணிகளால் எங்கிற குழந்தைகள்ல இந்த விட்டமின் டிக்குரிய டெஃபிஷியன்சி குறைபாடு இருக்கிறதால இந்த விட்டமின் டி எதுக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகளோட இந்த ஓவரால் க்ரோத், முற்று முழுதாக அவங்களோட அந்த வளர்ச்சிக்கு வந்து இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த போன் டெவலப்மெண்ட் குழந்தைகள்ல நடக்கும் இல்லையா, எண்பு வந்து விருத்தி அடைகிறது அப்படிங்கிறது விட்டமின் டி குறைபாடாகிற நேரம் அந்த போன் டெவலப்மெண்ட்ல வந்து பாதகம் ஏற்பட போகுது. அடுத்த முக்கியமான ஆஸ்பெக்ட் தான் வந்து விட்டமின் டிக்கு வந்து எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி. குழந்தைகளுக்கு விட்டமின் டி குறைபாட்டால இந்த நோய் எதிர்ப்பு சக்தியிலே வந்து பிரச்சனைகள் வரும், இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த காரணங்களால இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் டி ஏன் குறைபாடு வருது அப்படின்னு சொன்னா முதலாவது இந்த சூரிய ஒளிக்கு நாங்க எக்ஸ்போஸ் ஆகாத நேரம். இப்ப நீங்க நினைக்கலாம் வந்து வெளிநாடுகள்ல வளர்ற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இந்த யூரோப்ல வளர்ற குழந்தைகளுக்கு வந்து வின்டர் சீசன்ல சூரிய ஒளி கிடைக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த விட்டமின் டி குறைபாடு கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம குழந்தைகள் இலங்கை, இந்தியாவில் வளர்ற குழந்தைகள், மிடில் ஈஸ்ட்ல வளர்ற குழந்தைகளுக்கு விட்டமின் டி சூரிய ஒளி சாதாரணமாகவே கிடைக்குது தானே அப்படின்னு சொல்லி நாங்க யோசிக்கலாம். இன்றைய காலகட்டத்தை நாங்க யோசிக்கிற நேரம் எங்கட குழந்தைகளுக்கு நாங்க அணிவிக்கிற ஆடைகள் ஃபுல் ஸ்லீவாக உடுக்க வைக்கிறோம், அல்லது பாரமான
தடிப்பான டெனிம் மாதிரியான ஆடைகளை அணிவிக்கிறதால இந்த சூரிய ஒளி எங்களோட குழந்தைகளோட ஆடைகளுக்குள்ளாக ஊடுருவுற வீதம் வந்து குறைவாக இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்ப குழந்தைகள் பெருசா நடந்து போறது இல்லை, எல்லாருமே ஏதோ ஒரு வாகனத்துல, கார்லயோ இல்ல ஆட்டோலயோ தான் போறாங்க. ஸோ இப்படியான காரணங்களாலும் அந்த எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கும். அடுத்ததான் இந்த விட்டமின் டி அதிகமாக இருக்கிற உணவுகளை குழந்தைகள் உட்கொள்ளாம இருக்கிறது. ஸோ இந்த ஒரு காரணத்தாலையும் விட்டமின் டி குறையும். இது இல்லாம ஜெனட்டிக் காரணங்களால வேற சில நோய் நிலைமைகளையும் இந்த விட்டமின் டி குறைபாடுகள் எங்கட குழந்தைகளுக்கு வரும். இந்த லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சீலியாக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான மெல் அப்சார்ப்ஷன் டிசீஸ் அப்படின்னு சொல்ற அந்த டைஜஷன் அல்லது அப்சார்ப்ஷன், அகத்துறிஞ்ச படத்துல இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிற ஏதாவது ஒரு நோய் உங்களோட குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்னாலும் இந்த விட்டமின் டில டெஃபிஷியன்சிஸ் வரும். இப்ப இந்த விட்டமின் டி குறைபாட்டுல என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கு இந்த விட்டமின் டி குறைபாடு இருக்குன்னு சொன்னா அடிக்கடி இந்த எலும்பு நோவு அப்படியான பிரச்சனைகளை வந்து உங்களோட பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. கால் வலி, நான் விளையாடிட்டு வந்தா கால் வலி, அல்லது கால் உளைச்சல், எலும்புல வந்து நோவு வருது, இரவுல வந்து தூக்கம் இல்லாம கால் வலி, எனக்கு காலை வந்து பிடிச்சு விடுங்க. ஸோ இப்படி உங்களோட குழந்தைகள் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த க்ரோவிங் பெயின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. உங்களோட வளர்ற குழந்தைகள்ல எலும்புகள் விருத்தி அடைகிற நேரம் சாதாரணமாகவே ஒரு வித வலி ஒன்று வர்றது சாதாரணமாக இருக்கும். அதை பத்தி நான் இங்க சொல்லலை. பட் ஸ்பெஷலா உங்களோட குழந்தைகள் அதிக அளவுல போன் சார்ந்த பெயின் அதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னாலும், அது தவிர மற்ற சிம்டம்ஸான பிள்ளைகளுக்கு அந்த எப்பவுமே ஒரு ஃபோக்கஸ் இல்லாம இருக்கும், ஒரு அட்டென்ஷன் ஒன்று இல்லாம இருக்கும். அடுத்தது வந்து உங்களோட குழந்தைகள்ல வந்து அடிக்கடி ஒரு மூட் ஸ்விங் உண்டு, பிள்ளைகளோட மனநிலையில ஒரு மாற்றம், இரிட்டபிளாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அடிக்கடி நோய் வாய்ப்படுறது, இன்ஃபெக்ஷன்ஸ் அடிக்கடி வாருது, காய்ச்சல் அடிக்கடி வாருது, தடுமல் அடிக்கடி வாருது, அல்லது டயரியா வயிற்றோட்டம் அடிக்கடி வாருது. ஸோ இப்படியான விஷயங்கள் உங்களோட குழந்தைகள்ல அவதானிக்கிறீங்கன்னு சொன்னா இந்த விட்டமின் டி சம்பந்தமா நீங்க கட்டாயம் யோசிக்கணும். சின்ன குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட பல்லு வாரத்துல ஒரு தாமதம் ஒன்று இருக்கிறது கூட இந்த விட்டமின் டியோட குறைபாட்டால ஒரு சைனாக இருக்கலாம். ஸோ இப்படி உங்களோட குழந்தைகள்ல இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வந்து விட்டமின் டி நிறைந்த உணவுகள் கொடுக்கணும். அதாவது நீங்க வந்து விட்டமின் டி கூடிய உணவுகள், இந்த கடல் மீன்கள், எண்ணெய் இருக்கிற மீன்கள்ல வந்து விட்டமின் டி நிறையவே இருக்கும். ஸோ இந்த மீன்களை நீங்க இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். அது தவிர நட்ஸ், இந்த ஆமன், பிஸ்டாஷோ அல்லது நிலக்கடலை, இதுல எல்லாமே வந்து விட்டமின் டி அதிகமாக இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்க கொடுக்கலாம். முட்டை மஞ்சக்கரு வந்து ஒரு விட்டமின் டி நிறைந்த ஒரு உணவாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு உணவுல சேர்த்துக்கொள்ளணும். இது எல்லாத்தையுமே விட முக்கியம் வந்து சன் எக்ஸ்போஷர். உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க வெயில்ல அவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வர்றது ஒரு 15 தொடக்கம் 30 நிமிடங்கள் காலை வெயில்ல உங்களோட குழந்தைகளை நீங்க விளையாட விடலாம், அல்லது ஸ்கூலுக்கு போறவங்க ஸ்கூல் பக்கத்துலன்னா நடந்து போக செய்யலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்க செய்யலாம். இது தவிர நீங்க வெளிநாடுகள்ல இருக்கிறீங்க, சூரிய ஒளிக்குரிய எக்ஸ்போஷர் குறைவாக இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்க வந்து விட்டமின் டி மல்டி விட்டமின் உங்களோட குழந்தைகளுக்கு கொடுக்கணும். இப்ப நிறைய மல்டி விட்டமின் வந்து இந்த வெளிநாட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு ஈஸியாகவே நாங்க ஓவர் தி கவுண்டர் வந்து வாங்கலாம். கமீஸ் வடிவில் இருக்கும், டேப்லெட்ஸா இருக்கும், ட்ராப்ஸா, சிரப்பா, எல்லா வகையிலையும் இருக்கும். அதை நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்த மூன்றாவது முக்கியமானது அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். கால்சியம்ல குறைபாடுகள் குழந்தைகள்ல இருக்கிற நேரம் பிள்ளைகளோட பல் மற்றும் எலும்பு வளர்ச்சியில வந்து பிரச்சனைகள் இருக்கும். அடுத்தது இந்த நர்வ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது நரம்புகளோடான கணத்தாக்கம் கடத்துறதுக்கெல்லாம் இந்த கால்சியம் வந்து ரொம்பவே முக்கியமா இருக்கும். தசைகளுக்கும் இந்த கால்சியம் முக்கியமாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த மசில் ஒழுங்காக வேலை செய்யணும், அல்லது அதுல வந்து ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம், அதுல வந்து பிறழ்வுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா உங்களோட கால்சியம் அளவு குழந்தைகள்ல சரியான அளவுல இருக்கிறதுக்கான ஒரு தேவை இருக்கு. ஸோ இந்த குழந்தைகள்ல இந்த கால்சியம் குறைபாடு என்ன காரணங்களால வருது அப்படின்னா, கால்சியம் இருக்கிற பொருட்கள் உணவுகளை குழந்தைகள் வந்து உட்கொள்ளாத ஒரு காரணத்தால இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது இதுக்கு முதல்ல நாங்க பேசின இந்த விட்டமின் டி குறைபாடால இந்த விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து கால்சியம் அகத்துறிஞ்சப்படுறதுக்கு முக்கியமானது. ஸோ விட்டமின் டி குறைபாடு இருக்கிற பிள்ளைகளையும் வந்து இந்த கால்சியம் குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ், ஹோமோன்கள்ல வர பிரச்சனைகள், அது இல்லாம முக்கியமானது நாங்க ரொம்பவே யோசிக்காது அதிக அளவுல இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோடா குடிக்கிற குழந்தைகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களோட கால்சியம் அவங்களோட போன்ல இருந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்படியான விஷயங்களால உங்களோட குழந்தைகள்ல கால்சியம் டெஃபிஷியன்சி வரதுக்கான ஒரு அபாயம் இருக்கும். ஸோ என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன அறிகுறிகள் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்களோட குழந்தைகளோட பற்களை நீங்க பார்க்கலாம். உங்களோட குழந்தைகளோட பற்கள்ல அவங்களோட அந்த பல்லோட வளர்ச்சி அல்லது அதோட அந்த ஹெல்தி டீத் அப்படிங்கிறது வந்து குறைவாக இருக்கும். கால்சியம் குறைவாக இருக்கிற குழந்தைகளோட மொத்த வளர்ச்சியிலையுமே ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க இந்த வளர்ச்சியை வந்து உங்களுக்கு அந்த
கவர்மெண்டால ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் அந்த வளர்ச்சி படிகள் இந்த மாதத்திற்கு இப்படி இருக்கணும், வளர்ச்சி உயரம் நிறை இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா. ஸோ அந்த வளர்ச்சியில் வந்து ஒரு ட்ராப் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த குழந்தைகளில் வந்து ஆரோக்கியமற்ற பற்கள் இருக்கும். அவங்களோட இந்த டென்டல் டிகேஸ் அப்படின்னு சொல்லுவோம். பற்களில் ஒரு தேய்மானம், ஒரு வீக்கான ஒரு ஆரோக்கியமற்ற பற்கள் இந்த குழந்தைகளில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இவங்களோட ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரை ஸ்கின்னாக இருக்கலாம். நகங்கள் வந்து உடையக்கூடிய மெல்லிதான பிரிட்டில் நெயில்ஸாக இருக்கலாம். அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு மசில் கிராம்ப் அல்லது ஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம், அது ஏற்படக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனைகளும் இந்த கால்சியம் டெஃபிஷியன்சியில இருக்கும். இந்த குழந்தைகளோட எலும்புகள் வந்து வீக்காக இருக்கிறதால ஃப்ராக்சருக்கு உட்படக்கூடிய, உடைவு முறிவுக்கு உட்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குழந்தைகள்ல இருக்கும். ஸோ இது எல்லாம் அறிகுறிகளாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்கட குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் இந்த கால்சியம் இருக்கிற உணவுகளை அதிக அளவில் கொடுக்கணும். இப்போ மீன்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இந்த சின்ன முள் இருக்கிற மீன்கள், நெத்தலி மாதிரி மீன்கள்ல அதிக அளவில் கால்சியம் இருக்கும். பால், யோகட், பனீர், சீஸ் இந்த மாதிரியான உணவுகள்ல, முருங்கைக்கீரை, கறிவேப்பிலை இதுல எல்லாம் நிறையவே கால்சியம் இருக்கும். முட்டையில நிறைய கால்சியம் இருக்கும். ஸோ இந்த உணவுகளை உங்களோட குழந்தைகளோட ஆகாரத்துல வந்து நீங்க அடிக்கடி சேர்த்து கொள்றது மூலமாக இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படிங்கிறதுல இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இந்த 3 முக்கியமான இரும்புச்சத்து குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, கால்சியம் குறைபாடு வந்து எங்களை குழந்தைகளோட மொத்த வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, விருத்தி இது எல்லாத்துலேயுமே ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறதால சரியான முறையான உணவு பழக்கத்தை நாங்கள் தெரிவு செய்து கொள்வது மூலமாக எங்களோட குழந்தைகளை இந்த போஷணை குறைபாடுகள், விட்டமின் குறைபாடுகள்ல இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இந்த மாதிரி உணவு மூலமாக நீங்க எல்லாமே எடுத்து அதற்கு பிறகு உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனைகள் தீர்வாகலை அப்படின்னு சொன்னா நீங்க இந்த மல்டி விட்டமின் அல்லது வந்து அதற்கு ஏற்ற மருந்துகள் மூலமாக குணப்படுத்தலாம். பட் உணவு தான் இதுக்கு சிறந்த ஒரு வழியாக இருக்கும். ஸோ மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றொரு பிரயோசனமான தலைப்போட உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.